22ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் என்று அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ரோமையினுடைய நூற்று தலைவனுடைய அதிகாரம், அவருடைய வலிமையை நாம் அறிவது மிகவும் அவசியமான ஒன்றாக இன்றைய நாளில் சொல்லப்படுகிறது. நூற்றுவ தலைவர்களில் பெரும்பாலானோர் புறவனத்து மக்களாகவே இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த நூற்றுவ தலைவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை ரோமையினுடைய சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய காயுஸ் இவ்வாறு சொல்கிறார்: ஒரு நூற்றுவ தலைவனுக்கு கீழாக பணி செய்யக்கூடிய படை வீரனின் வாழ்வும் சாவும் இந்த நூற்றுவ தலைவனுடைய முடிவில் தான் இருக்கிறது. அவருடைய டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம்ல, அதில் தான் இருக்குது என்று அழகாக சொல்கிறார். தொடர்ந்து பார்க்கிற பொழுது இந்த நூற்றுவ தலைவன் ரோமை படைக்கு கீழாக பணி செய்யக்கூடியவர்களை எப்படி பார்ப்பான் என்பதை அழகாக ரோமையினுடைய எழுத்தாளர் வரோ என்பவர் இவ்வாறு சொல்கிறார்: ஒரு நூற்றுவ தலைவன் தன்னுடைய படைகளுக்கு கீழாக பணி செய்யக்கூடிய அனைவரையும், அது படைவீரனாக இருக்கலாம் அல்லது தான் பயன்படுத்தக்கூடிய குதிரைகளாகவோ கழுதைகளாகவோ மற்ற விலங்குகளாகவோ இருக்கலாம், அல்லது அவன் பயன் செய்யக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே நூற்றுவ தலைவன் ஒரே சம அளவில்தான் பார்ப்பான் என்று அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வலிமையும் அதிகாரமும் பார்க்கக்கூடிய விதத்தில் சம அளவும் இருக்கக்கூடிய நூற்றுவ தலைவனை பற்றித்தான் இங்கே நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான முறையிலே, வித்தியாசமான பாணியிலே கிறிஸ்துவ வாழ்வு நெறிகளை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இங்கே சொல்லப்படக்கூடிய நூற்றுவ தலைவனை பார்த்தோம் என்றால், அதிகாரத்தினால் அல்ல, அன்பினால் மக்களை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாளர்களை, படைவீரர்களை அவன் பராமரிக்கிறான். எனவே தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நூற்றுவ தலைவனுடைய அந்த பணியாளன் நோயில் இருக்கிற பொழுது, சாவில் இருக்கிற பொழுது அவர் மீது இந்த நூற்றுவ தலைவன் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான், மதிப்பு கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நமக்கெல்லாம் நோய் வருகிற பொழுது அல்லது நாம் அனைவரும் நம்முடைய உறவுகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது மருத்துவரிடமிருந்து 3 வார்த்தைகளை நாம் விரும்ப மாட்டோம். ஒன்று, ஏதாவது வேற ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கூட்டிட்டு போங்க. ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. மூன்றாவதாக, இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது, கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த 3 வார்த்தைகளையும் வியாதியில் உள்ள, நோயில் உள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரிடமிருந்து கேட்பதற்கு அஞ்சுவார்கள். இங்கே இறுதியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ லெட் அஸ் ப்ரே டு காட். கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம் என்பது என்னுடைய அர்த்தம்தான் இந்த நூற்றுவ தலைவனுடைய பணியாளனுடைய நிலையாக இருக்கிறது என்பதை விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நூற்றுவ தலைவன், நான் ஏற்கனவே சொன்னேன்,